ஓகே, நீங்க அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இதுல ஆரிஜின் ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் பத்தி விரிவா பேசியிருக்காங்க. ஆமா, இதுல 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. ஆரிஜின், அவேக், அப்புறம் எட்டர்னல். ஆமா, அதுல ஆரிஜின்ங்கிறது சமூகத்தை உருவாக்குறதுக்கு, அவேக் அந்த சமூகத்துக்கு சில பயன்பாடுகளை கொண்டு வர்றதுக்கு. ஆனா நம்மளோட கவனம் இன்னைக்கு அந்த 3வது கட்டத்துல தான். எட்டர்னல். ஆமா, எட்டர்னல். அதுலயும் குறிப்பா அதோட மையமா இருக்கிற அனுபி பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முழு அமைப்போட இறுதிக்கட்ட புதையல் மாதிரி தான் இந்த அணுபிய வடிவமைச்சிருக்காங்க. புதையலா? ஆமா, இது வெறும் ஒரு டோக்கன் மட்டும் இல்ல. சொல்லப்போனா ஒரு புத்தம் புதிய பிளாக் செயினோட அடித்தளமாவே இதுதான் இருக்க போகுது. சரி, அப்போ அந்த புதையல்னா என்னன்னு முதல்ல ஆரம்பிப்போம். அனுபிங்கிறது என்னது? அணுபிங்கிறது ஆரிஜின் அமைப்போட அடுத்த நாணயம். இதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்படுற அணுபி பிளாக் செயின்ல இயங்க போற ஒரு நேட்டிவ் டோக்கன். ம். முக்கியமான விஷயம், இதோட மொத்த சப்ளை வெறும் 2,10,00,000 தான். ஓ, பிட்காயின் மாதிரி. ஆஹா, இது பிட்காயினோட மொத்த சப்ளைக்கு சமம். ஒரு நிமிஷம், இந்த 2.1 கோடி சப்ளைங்கிறது பிட்காயினை பிரதிபலிக்குதுன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் தந்திர மாதிரி தெரியுது. ஆமா, அதுல ஒரு உளவியல் தாக்கம் இருக்கு. மக்கள் இத ஒரு டிஜிட்டல் தங்கம் மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நிலையை அடையறதுல என்ன சவால்கள் இருக்குன்னு அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நேரடியா சவால்களை பத்தி சொல்லல, ஆனா அதோட மதிப்பு அதோட பயன்பாட்டுல இருந்து தான் உருவாக்கணும் மறைமுகமா சொல்றாங்க. ஓகே, பயன்பாடு. இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. ஏற்கனவே எல்ஜிஎன்எஸும் ஏகாயினும் இருக்கும்போது 3ஆவதா அணுபி எதுக்கு? ஆமா, அதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. எதுக்கு இத்தனை டோக்கன்கள்? காரணம் என்னன்னா, அணுபி பிளாக் செயின்ல நடக்க போற எல்லா பரிவர்த்தனைகளுக்கும், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் கேஸ் ஃபீஸ் வேணுமா? ஆமா, கேஸ் ஃபீஸ அணுபி டோக்கன் தான் தேவைப்படும். அந்த பிளாக் செயின் இல்லாம இந்த எக்கோசிஸ்டம் முழுமையடையாது. அப்போ அந்த பிளாக் செயின் வளர வளர அனுபியோட தேவையும் தானா அதிகரிக்கும் இல்லையா? சரி, இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க? அவங்களோட பார்வை ரொம்ப பெருசு. 100 நாடுகளை இணைக்கணும்னு திட்டம். 100 நாடுகளா? ஆமா, அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட $10 பில்லியன் மதிப்புள்ள நிஜ உலக சொத்துக்களை, அதாவது ரியல் வேர்ல்ட் ஆசெட்ஸ இந்த பிளாக் செயினுக்குள்ள கொண்டு வர்றதுதான் இலக்கு. $10 பில்லியன். இதெல்லாம் கேட்க ரொம்ப லட்சியமா இருக்கு. ஆனா கிரிப்டோ உலகத்துல இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய பார்த்திருக்கோம். இது எப்படி சாத்தியமாகும்னு ஏதாவது வழிமுறை இருக்கா? அவங்க நேரடி வழிமுறைய விட அணுப்பியோட தேவைய உருவாக்குறது மூலமா இதை சாத்தியப்படுத்த நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய நெட்வொர்க் உருவாகும்போது கேஸ் ஃபீஸ்க்காக அணுப்பி கண்டிப்பா தேவைப்படும். ஓஹோ, அப்போ அந்த தேவைதான் இந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்துக்கான உந்து சக்தியா இருக்கும். சரியா சொன்னீங்க. அப்போ இந்த 100 நாடுகள் பார்வை உண்மையானா அனுப்பியோட மதிப்பு எங்கேயோ போகும். சரி, இது நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இவ்வளவு மதிப்பு மிக்கதா கருதப்படுற ஒண்ண ஒருத்தர் எப்படி வாங்குறது? இதுதான் இந்த சிஸ்டத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. சொல்லுங்க. அணுப்பிய யுஎஸ்டிடி மாதிரியான நாணயங்களை கொடுத்து நேரடியா வாங்கவே முடியாது. அப்போ எப்படி? அத மின்ட் பண்ணணும், அதாவது உருவாக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஏங்கிற ஸ்டேபிள் காயின் தேவை. சரி, அந்த ஏ காயின் எப்படி வாங்குறது? அதையும் நேரடியா வாங்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை பர்ன் பண்ணணும். பர்ன் பண்ணணுமா? அழிக்கணுமா? ஆமா, நிரந்தரமா அழிக்கணும். ஒரு எல்ஜிஎன்எஸ் அழிச்சா ஒரு ஏ காயின் கிடைக்கும். ஒரு நிமிஷம், எல்ஜிஎன்எஸ் அழிச்சு ஏ காயினை பெறணுமா? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஒரு சொத்தை அழிச்சு இன்னொன்ற பெறுவது முதலீட்டாளர்களுக்கு ஒரு தடையா இருக்காதா? ஏன் இந்த பர்ன் மெக்கானிசம்? அதுக்கு 2 முக்கிய காரணம் சொல்றாங்க. ஒன்னு, எல்ஜிஎன்எஸ் எரிக்க எரிக்க அதோட சப்ளை குறையும். அதனால அதோட மதிப்பு இயல்பாவே உயர வாய்ப்பு இருக்கு. சரி, 2வது காரணம். 2வது, இந்த அமைப்போட ஆரம்பத்திலிருந்து பயணிக்கிற, அதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இறுதி புதையலான அணுபி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தகுதி மாதிரி. அப்போ இது ஒரு சங்கிலி தொடர் விளையாட்டு மாதிரி. எல்ஜிஎன்எஸ் பர்ன் பண்ணி ஏ காயின் வாங்கு, அந்த ஏ காயினை வச்சு அணுபிய மின்ட் பண்ணு. ஆமா, ஒரு முழுமையான சுழற்சி. சுருக்கமா சொல்லப்போனா ஆரிஜின்ங்கிறது சமூகத்துக்கான நுழைவாயில், ஏ காயின்ங்கிறது பயன்பாட்டுக்கான ஒரு கருவி. ஆனா அணுங்கிறது இந்த நீண்ட பயணத்தோட இறுதி இலக்கு, அந்த வரையறுக்கப்பட்ட மதிப்புமிக்க சொத்து. அப்போ இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் ஒரு நீண்டகால பார்வையோட இருக்கு. ரொம்ப நீண்ட காலம். ஒருவேளை 100 வருஷ திட்டமா கூட இருக்கலாம்னு அந்த டாக்குமெண்ட்ஸ்ல குறிப்புகள் இருக்கு. 100 வருஷமா? ஆமா, இது உங்களை ஒரு முக்கியமான விஷயத்த சிந்திக்க வைக்குது. இந்த அமைப்பு தன்னோட இறுதி மற்றும் மிக மதிப்புமிக்க சொத்தான அணுவ பெற
ஆரம்பகட்ட டோக்கன்களை நீங்க தியாகம் செய்யணும்னு சொல்லுது. ம். ஒரு திட்டத்துல ஆரம்பத்திலே பங்கெடுக்கிறதுல இருக்கிற மதிப்பையும் இறுதி பரிசுக்காக காத்திருக்கிறதுல இருக்கிற ரிஸ்கையும் பத்தி இது உங்களுக்கு என்ன உணர்த்துதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க.